எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தேஷ். இந்த வீடியோவில் மெய்யழகன் படத்தோடைய முன்னோட்டம் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். என்னமோ தெரியல, இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஃபீல், ஒரு ஆவல் இருந்துகிட்ருக்கு எனக்கு எப்பயுமே. ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து என்னென்னா, அழகான ஒரு மண்மனம் மாறாத ஒரு கிராமத்து கதை, உறவுகளை பற்றி, உறவுகளுடைய உன்னடத்தை பற்றி பேசக்கூடிய கதை அப்படிங்கிறது வந்து இந்த படத்துடைய போஸ்டர்ஸு, சாங்ஸு, டீசர் எல்லாமே வந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கு, அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த விதத்தில் என்ன ஆனாலும் சரி, நான் வந்து 27 அன்றைக்கு இந்த படத்தை போய் பார்த்தே தீரணும், பார்த்தே ஆகணுங்கிற முடிவில் தான் இருக்கேன். இன்கேஸ் என்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து இந்த அழகான படத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்து பிளான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக போவேன், கூப்பிட்டு போவேன். ஸோ இப்போது முன்னோட்டம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு, வாங்க பார்த்துருவோம். இட் வாஸ் 2 minutes 44 seconds ஆஃப் ட்ரெய்லர். ஓகே, லெட்ஸ் கோ. தஞ்சாவூர், நான் இங்கே தான் படித்தேன். அந்த ஊருக்கு போகிறதுக்கு பயப்படுறியாரோ? உனக்கு அந்த ஊர், வீடு இதெல்லாம் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்க தான் ஒய்ஃபோ? அங்கே போனால் எமோஷனல் ஆகிடுவேன், அழுதுருவேன். பயப்படுறியா? அதான் இங்கே பாருங்களேன், சிலப்பாங்களுக்கு ரோஸ்ட்டு, புடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னென்ன தெரியலையே. டேய் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட முடியும். யாரோ நினைக்கிறாங்க. ஜாலி கேரக்டர் கார்த்தி. நான் தான் உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுல ஃபுல்லா பாத்துக்கிட்டேன். கையை உடைச்சு மாவு கட்டு போட்டு விட்டுறோம் ஓல்ட் மேன். ஏன் கை உடைச்சு மாவு கட்டு போடுவியா? லைவ் சவுண்ட். நான் சொல்றேன். முருகா 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 என்ன முருகா என்ன அடிக்கிறாங்களா? எல்லாம் ஆயிர கொஞ்சம். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ஃபர்ஸ்ட் குஸ் வராங்க பாப்போமா? பாப்போமா? இது வந்து போற இந்த ஒரு நாளை இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசி தீத்திடுவார். அதான் செருப்பு மாத்தி போட்டுதான். புசு புசுன்னு இட் இஸ் தி வெரி சாஃப்ட். ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். அழகுடா, அழகுடா. நானும் டான்ஸ்லாம் ஆடுவேன். ஆனந்தா ஸ்டெப்லாம் சூப்பரா ஆடுவேன். வாவ். ஏய், Are you happy? Very happy. நீ happy? Double happy. தான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? பொய்யாகி வாவ். போகின்றேன் மெய்யான உன் முன்னே ஈடின்றி வாழும் பேரன்பே என்று காணேன். யாரோ இவன், யாரோ சொந்தம், யார்தான் இவனோ எதிர்பாராமலை கமல் வாய்ஸ். பாசம் இவன் யாரோ. எல்லாம் இறந்த காலமாத்தா, கடந்த காலம், நாம கடந்து வந்த காலம், பொற்காலம், glorious past. போடு. நல்ல ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக, ஜாலியாக, ஃபன்னாக ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கமல் சாருடைய வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகி அந்த எமோஷ்னல் போர்ஷன்ஸ், சீன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் டோட்டலாக அந்த எமோஷ்னல் ஷிஃப்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த ஒரு ஃபன் மூட்லேருந்து அப்படியே ஒரு எமோஷ்னல் மூடு கொண்டு போய் என்னை தள்ளிடுச்சு இந்த ட்ரெய்லர். என்னமோ ஒரு வெயிட்டான ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் உள்ளே இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து அந்த யாரோ இவன் யாரோ சாங் கேட்கும்போதே நினச்சேன், இதை ஆடியோவாக கேட்கும்போதே இப்படி இருக்கே, இந்த பாட்டை வந்து படத்தில் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த பாட்டை விஷுவல்ஸோடு பார்க்கும்போது அந்த எமோஷனல் மூமெண்ட்டில் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், அளவச்சிருமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஃபீல் இருந்துச்சு. அதோடைய ஒரு சின்ன கிளிம்ஸை, அந்த பாட்டையும் விஷுவல்ஸையும் மிக்ஸ் அடித்து ஒரு சின்ன ஒரு எமோஷ்னல் கிளிம்ஸை கடைசியாக வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரு மாதிரி அந்த எமோஷ்னல் மூடுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே, இந்த படமே வந்து உறவுகள், அந்த கிராமம், அந்த உறவுகளுடைய உன்னதம், அந்த சின்ன சின்ன அழகான விஷயங்கள், அந்த பழைய கிராமத்துக்கு அந்த ஒரு பழக்கங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான சம்திங், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து திரும்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலை தருது இந்த படம். அதுவும் நான் வந்து தஞ்சாவூரில் தான் நான் தமிழ் படித்தேன். நான் வந்து என்னுடைய எம்ஏ வந்து என்னுடைய
பிஜி கோர்ஸை வந்து நான் தஞ்சாவூரில் தான் படித்தேன். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் ஆகுது. அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலெலாம் பார்க்கும்போது அந்த ட்ராக்கில் தான் நான் ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டுருப்பேன் ஊருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு. ஸோ படத்தில் இன்னும் அதிகமாக கனெக்ட் ஆகும்னு தோணுது. என்னமோ ஒன்று இருக்குது guys, இது வந்து சம்திங் சோல்ஃபுல். ஏன்னா ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். ப்ரமோஷன்லாம் வந்து கார்த்தி, அரவிந்த் சாமி, பிரேமகுமார் அவர்கள் எல்லாருமே பண்ணிகிட்ருக்க இன்டர்வியூஸை வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேன். அதில் வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தையும் படத்தை பற்றி சொல்கிற ஒரு விஷயத்தையும் கேட்கும்போது வந்து எனக்கு இட்ஸ் இன்க்ரீஸிங் மை ஃபீல் அண்டு எக்ஸ்பெக்டேஷன்னா வந்து ரொம்ப அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஒரு நல்ல ஒரு ஃபீலை வந்து இந்த படம் வந்து நம்ம பார்க்கணும், நல்ல படம், இந்த நல்ல படத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல், அப்படிப்பட்ட ஃபீல் அது. ஸோ அந்த ஃபீல் எனக்கு இந்த படம் வந்து ஒரு மாதிரி அதிகப்படுத்திகிட்டே போயிட்டுருக்கு. இது வந்து இந்த கதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக எழுதப்படல. இது வந்து டைரக்டர் பிரேம்குமார் அவர்களால் ஒரு நாவல் வடிவில் எழுதப்பட்டு நாவலாக ரிலீஸ் செய்யப்பட இருந்த ஒரு கதை. ஆனால் அந்த கதை வந்து சில முடிவுகளால் வந்து படமாக எடுக்கப்பட்டு இப்போ வெளிவரப்போகுது. ஸோ இந்த கதையை வந்து அரவிந்த் சாமி அவர்களும் சரி, கார்த்தி அவர்களும் சரி, புக்காக ஒரு நாவலாக தான் படிச்சிருக்காங்க. அந்த நாவலாக படிக்கும்போது நான் வந்து பட இடத்துல வந்து 4-5 இடத்துல வந்து அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் இந்த இன்டர்வியூவை. ஸோ ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மெய்யழகன். எல்லாமே ப்ரமோஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. சாங்ஸ் சூப்பராக இருந்தது. டீசர், ட்ரெய்லர், எவ்ரி திங் வாஸ் வெரி ஃபீல் குட். எல்லாமே அவ்வளோ ஃபீல் குட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஒரு அழகான ஒரு நல்ல படம். இந்த கத்தி, குத்து, ரத்தம், துப்பாக்கி, அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஒரு டேஷும் இல்லாமல் ஒரு நல்ல படத்தை, ஒரு அழகான ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல். கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக நான் பார்ப்பேன். புரட்டாசி 11 ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை வரட்டும். கண்டிப்பாக நான் போய் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ அதான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.